அல்லாஹ்வுக்கு அழகான கடனாக கடன் கொடுப்பவர் யார்? அவருக்கு அவன் அதை இரட்டிப்பாக்குகின்றான். மேலும் அவருக்கு கண்ணியமான நற்கூலியும் உண்டு. இது திருக்குரானின் 57வது அத்தியாயம், சூரா அல் கதீத் 11வது வசனமாகும். இங்கு அல்லாஹ் கேட்பது உண்மையில் அவனுக்கு தேவை இருப்பதினால் அல்ல, மாறாக தேவையுள்ள மனிதர்களுக்கு, ஏழைகளுக்கு அல்லாஹ்வின் பாதையில் உதவி செய்வதற்கு செலவிடுவதையே என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. அழகான கடன் என்பது அல்லாஹ்வின் வழியில் செலவிடுவது. மேலும் வட்டியில்லாமல் கொடுக்கும் கடன், திரும்பப் பெறும் நோக்கமில்லாமல் கொடுக்கும் தர்மம், அல்லது திரும்பப் பெற தாமதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று மன்னிக்கும் நல்லெண்ணத்துடன் செய்யப்படும் உதவி. மேலும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மட்டுமே நாடிச் செலவிடுவது இதில் அடங்கும். அல்லாஹ்வுக்கு அழகான கடனாக கடன் கொடுத்தல், அதை மறுமையில் பல மடங்கு நன்மைகளாக அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவதாகவும், மேலும் கண்ணியமான நற்கூலியாகிய சுவனச் சோலைகளையும் அல்லாஹ் நமக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான்.